ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, டான்ஸ் மாரத்தான் வரப்போகுது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு வரப்போகுதுன்னு. ஸோ சூப்பராக டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்கு வந்தாச்சு. அதில் ஒரு சரியான ட்விஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 டீமாக பிரிச்சிருக்காங்க. வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு டீம் சேர்ந்துருக்கு. சரி, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சூப்பராக இந்த வாரம் வந்துட்டு வீக்லி டாஸ்க்கை கொடுத்துருக்காரு, டான்ஸ் மாரத்தான். ஆனால் கேரக்டர்லாம் வந்துட்டு வாழ போகிறது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வந்து கேரக்டர் இருக்கும், ஆனால் கேரக்டரை வாழ போகிறது கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து கேரக்டரை வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதுன்ற மாதிரி கலாச்சி விட்டார் போல இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு நாள் ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும், சரிங்களா? அதே மாதிரி நாங்கள் சாங் போடும்போது நீங்கள் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லும்போது தான் நாங்களே பாட்டு போட போகிறோம். அதில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் போதும். இப்போது இந்த டான்ஸ் மாரத்தானில் இன்னொரு டாஸ்க்கையும் சேர்த்து உள்ளே சொருகியிருக்காங்க. என்னென்னா கிளாக்கு, கடிகாரம் டாஸ்க் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த டாஸ்க்கையும் இதில் சேர்த்துருக்காங்க. இதில் வந்து அவங்க ஒரு டைமிங் கொடுப்பாங்க. அந்த டைமிங்க்கு அவங்க டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு நிமிஷமாகவும் செகண்ட்ஸாகவும் ஹவர்ஸாகவும் நின்று அந்த பக்கம் கிளாக்மா வெளியில் இருக்கும் கார்டன் ஏரியாவில் அதில் நின்று அந்த டைம் இப்போ 2 மணி நேரம் அப்படின்னா 1 2 3 செகண்ட்ஸ் எண்ணிட்டு வரணும். அவங்க 60 முடித்த உடனே ஒரு நிமிஷம் மாறுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 60 முடியும் போது 1 ஹவர் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி 2 மணி நேரமோ 3 மணி நேரம் சம்திங் நடக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா அந்த டைம் முடியும் போது பெல் அடிச்சுட்டு அங்கே டான்ஸ் ஃப்ளோர் இருக்கும். அங்கே போய் சம்திங் அந்த ட்ரெஸ்ஸுமாக இருக்கும், அதுக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் அதை வந்து அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இது யார் கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த நியராக இருக்கிற அந்த டைமிங்கை வச்சு யார் வின் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரியும். ஒரு நாளும் ஒரு விஷயம் நடக்கும், சரிங்களா? இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு சம்பவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் நல்லா வின் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு வந்துட்டு கேப்டன்ஷிப் போட்டியில் வந்து பங்கெடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. சூப்பரான சம்பவம். இப்போ ஃப்ளோருக்கு வெளியில், அதாவது இந்த வீட்டுக்கு வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் யார் யாருக்கு என்னென்ன ரோல், என்னென்ன காஸ்டியூம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வெளியே போட்டிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து யார் யாருக்கு என்ன ரோல்ன்ற விஷயங்களும் தெரியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டீம் எப்படி பிரிக்க போகிறாங்க பார்த்தா ஒரு ஃபிஷிங் பவுல் இருந்துச்சு. அதில் வந்துட்டு 1 2 3 சீட்டு குலுக்கி போட்டிருந்தாங்க. அதை வந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் எடுங்க ஃபஸ்ட்டுன்னு எடுத்தாங்க. பிரித்து பார்த்தாங்க, மூடி வச்சிட்டாங்க. 1 வந்து ஒன்றா உட்காருங்க, 2 ஒன்றா உட்காருங்க, 3 ஒன்றா உட்காருங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 1 வந்து யார் இருந்தாங்கன்னா அமித், திவ்யா, சாண்ட்ரா, வினோத். அவங்க ஒரு டீம். இப்போது சாண்ட்ராலாம் காண்டாயிட்டாங்க. திவ்யாவும் சாண்ட்ராவும் இப்போ மறுபடியும் டீமாக வராங்க. வினோத் வேறு அதில். அதாவது 4 பேருக்குமே வந்து ஒத்து வராத ஒரு டீமு. ஆனால் சாண்ட்ராக்கும் அமித்துக்கும் வந்து செட் ஆகும். ஆனால் மற்றவங்களுக்குலாம் வந்து வினோத் செட் ஆக மாட்டார். பாவம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 2வது டீம் பார்த்தீங்கன்னா 2 இருந்தவங்க யாருன்னா கனி, பார்வதி, ஆதிரை, கமருதீன். கனிக்கு பார்வதிக்கு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே மாதிரி ஆதிரை, பார்வதி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கமருதீன், விஜய், பார்வதி. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. என்ன நடக்க போகுது தெரியல. அடுத்தது 3வது டீம். 3ஆம் நம்பர் யாருக்கு வந்துன்னா விக்ரம், எஃப்ஜே, அரோரா, சபரி, சுபிக்ஷா. ஸோ விக்ரமும் செம்மையாக பண்ணுவார், எஃப்ஜேவும் பண்ணுவாப்பில். இந்த வாட்டி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். போன வாட்டி தான் கோட்டை விட்டாப்பில். அரோரா நல்லா பண்ணுவாங்க. சபரியும் சூப்பராக பண்ணுவாப்பில். சுபிக்ஷாவும் பண்ணுறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. இப்போ தான் வந்து டீம் பிரித்து விட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றதை சொல்கிறேன். ஸோ எது எப்படியோ இந்த வாட்டி டான்ஸ் மாரத்தான் வந்தாச்சு. நம்மளுக்குலாம் பிடிச்ச ஒரு டாஸ்க்கு பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எந்த டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா இந்த 3ஆம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா விக்ரம், எஃப்ஜே, அரோரா அது செம்ம டீமாக இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா பார்வதி, கமருதீன், கனி அவங்க டீம் சூப்பராக இருக்குது. 3வது இருக்கிற மொக்கையா டீம் வந்துட்டு நம்ம இவங்க அமித், அதுக்கப்புறம் சாண்ட்ரா, திவ்யா. அவங்க மொக்க டீம் கிடையாது, அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு டீம், யாருக்குமே செட் ஆகாத ஒரு டீமு. பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.